இந்த எடிட்டிங்கை பாருங்கள். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த மாதிரி ஏஐ வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரி எடிட்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு நான் கொடுக்குற ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் நேம்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல என்ன ஆக்டரோ அந்த ஆக்டர் நேம் கொடுத்துட்டு கீழே மூவி நேம்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன மூவினோ அந்த மூவி நேமை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி இமேஜ் ஜெனரேட் ஆயிரும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ அத்தனை இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிளிங் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணிட்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா கிளிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இமேஜ் அப்லோட் பண்ணிருங்க. செகண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்ட் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு நான் கொடுக்குற ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் 720 செலக்ட் பண்ணிட்டு கீழே ஜெனரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஜெனரேட் ஆயிரும். ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலயே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஈஸியாக இதுலயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அடுத்த இமேஜ் ஜெனரேட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரேம்ல கொடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்த இமேஜ் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா தான் நான் கிரியேட் பண்ற மாதிரி வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட்ல நீங்க எத்தனை வீடியோ ஜெனரேட் பண்ணீங்களோ அத்தனை வீடியோவுமே கேப்கட்ல வரிசையா நீங்க இம்போர்ட் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கான வெப்சைட், ப்ராம்ப்ட் இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க.